ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பும் கனிவும் நிறைந்த வணக்கங்கள். ஆடி மாத ஞாயிறு வழிபாடு. ஓம் சக்தி பராசக்தி துணை. அன்பான பக்தர்களே, ஆடி மாதம் என்றாலே அம்மன் அருள் பொழியும் மாதம். இந்த மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. பல கிராமங்களில் இந்த நாளில் கூழ் ஊற்றுதல், கன்னி தெய்வ வழிபாடு, மாரியம்மன், காளியம்மன், எல்லையம்மன் போன்ற கிராம தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. இந்த வீடியோவில் ஏன் ஆடி ஞாயிறு முக்கியம், கூழ் ஏன் ஊற்றுகிறார்கள், கன்னி தெய்வ வழிபாட்டின் ரகசியம் என்ன, வீட்டில் எப்படி வழிபடலாம், என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்வோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆடி மாதத்தின் சிறப்பு. தமிழ் மாதங்களில் ஆடி மாதம் சக்தி வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் சூரியன் கடக ராசியில் இருப்பதால் பூமியில் சக்தி அலைகள் அதிகரிக்கின்றன என்று ஆகமங்கள் கூறுகின்றன. அதனால் அம்மன் கோவில்களில் ஆடி மாதம் முழுவதும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. ஏன் ஆடி ஞாயிறு முக்கியம்? ஆடி வெள்ளி மட்டுமல்ல, ஆடி ஞாயிறும் சக்தி வழிபாட்டிற்கு மிக முக்கியமான நாள். ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானின் நாள். சூரியன் உயிர்சக்தியை குறிக்கிறார். அம்மன் பராசக்தி. இரண்டு சக்திகளும் ஒன்றாக இணையும் நாளாக ஆடி ஞாயிறு கருதப்படுகிறது. கூழ் ஊற்றும் வழக்கம் எப்படி வந்தது? பண்டைய காலங்களில் கோடை வெப்பத்திற்கு பிறகு மக்கள் உடலுக்கு குளிர்ச்சி தர கம்பு, கேழ்வரகு, சோளம் போன்ற தானியங்களால் கூழ் செய்தனர். அதை முதலில் அம்மனுக்கு படைத்து பிறகு அனைவருக்கும் வழங்கினர். இதன் மூலம் பசி நீங்கும், நோய் குறையும், ஒற்றுமை வளரும் என்று நம்பப்பட்டது. அதனால் இன்று வரை கூழ் ஊற்றும் பழக்கம் தொடர்கிறது. கூழின் ஆன்மீக அர்த்தம். கூழ் என்பது வெறும் உணவு மட்டும் இல்லைங்க. அது சமத்துவத்தின் அடையாளம், அன்னதானத்தின் வடிவம், அம்மனுக்கு மிகவும் பிடித்த படையல். கூழை அனைவருக்கும் பகிர்வது மிகப்பெரிய புண்ணியம். கன்னி தெய்வம் யார்? கன்னியாக உயிர் நீத்த தெய்வீக பெண்கள் அல்லது அம்மனின் சக்தி வடிவம். தமிழகத்தில் கன்னியம்மன், கன்னி அம்மன், கன்னி பகவதி என்ற பெயர்களில் வழிபடப்படுகின்றனர். கன்னி தெய்வ வழிபாட்டின் சிறப்பு. கன்னி தெய்வ வழிபாடு செய்தால் குடும்ப ஒற்றுமை, திருமண தடை நீக்கம், குழந்தை பாக்கியம், கண் திருஷ்டி நீக்கம், தொழில் முன்னேற்றம், மன அமைதி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. வீட்டில் எப்படி வழிபடலாம்? காலை நீராடி வீட்டை சுத்தம் செய்யுங்கள். வாசலில் கோலம் போடுங்கள். விளக்கு ஏற்றுங்கள். மஞ்சள் குங்குமம் வைத்து அம்மன் படத்திற்கு பூ, பழம், தேங்காய், வெற்றிலை, பாக்கு படையுங்கள். சொல்ல வேண்டிய மந்திரம்: ஓம் சக்தியே போற்றி, ஓம் மாரியம்மனே போற்றி, ஓம் காளியம்மனே போற்றி, ஓம் கன்னியம்மனே போற்றி 108 முறை சொல்லலாம். கூழ் எப்படி படைப்பது? கம்பு அல்லது கேழ்வரகு மாவு, உப்பு, மோர், வெங்காயம், பச்சை மிளகாய் இதை கலந்து அம்மனுக்கு படைத்து பிறகு அனைவருக்கும் வழங்குங்கள். ஆடி ஞாயிறு செய்ய வேண்டியவை என்ன இன்னு பார்த்தோனா? கோவில் தரிசனம், அன்னதானம், பசுக்களுக்கு உணவு, பறவைகளுக்கு தானியம், ஏழைகளுக்கு உதவி, அம்மன் பாடல்கள் கேட்பது. தவிர்க்க வேண்டியவை: தேவையில்லாத கோபம், சண்டை, போய், அடுத்தவரை காயப்படுத்தும் வார்த்தைகள், வீணான செலவு, சுவாரஸ்யமான நம்பிக்கைகள். பல கிராமங்களில் ஆடி ஞாயிறன்று அம்மனுக்கு வேப்பிலை அலங்காரம் செய்வார்கள். பெண்கள் மஞ்சள் கயிறு கட்டி வேண்டுதல் செய்வார்கள். கூழ் ஊற்றிய பிறகு மழை பெய்தால் அது அம்மனின் அருளாக கருதப்படுகிறது. கன்னி சிறுமிகளுக்கு உணவு வழங்குவது மிகுந்த புண்ணியமாக கருதப்படுகிறது. கிடைக்கும் பலன்கள் என்ன இன்னு பார்த்தோனா? ஆடி ஞாயிறு வழிபாடு தொடர்ந்து செய்தால் குடும்பத்தில் அமைதி, ஆரோக்கியம், குழந்தைகளுக்கு நல்ல கல்வி, விவசாயத்தில் நல்ல விளைச்சல், வியாபார வளர்ச்சி, கடன் சுமை குறைதல், மன தைரியம், அம்மனின் அருள் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். நிறைவுரை: அன்பான பக்தர்களே, ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமையில் பக்தியுடன் அம்மனை வழிபட்டு கூழ் படைத்து பகிர்ந்து கன்னி தெய்வத்தை வணங்கினால் மனநிறைவும் ஆன்மீக மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்பது பாரம்பரிய நம்பிக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.